பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். அயோத்தியின் புனித மண்ணே, எனது அன்பு தம்பிகளை உன்னிடம் ஒப்படைத்து வந்திருக்கிறேன். அவர்களை பாதுகாத்து அவர்கள் கவலையை போக்கு. பிரபு, பிரபு, ஒரு அவசரமான செய்தி. என்ன செய்தி? பிரபு, நான் ஒற்றனிடமிருந்து செய்தியுடன் வந்துள்ளேன். இந்திரஜித் நடு இரவிலிருந்து தேவி நிகும்பலாவின் கோவிலில் ஒரு தாந்திரிக யாகம் செய்கிறான். அதனால் என்ன? அந்த யாகம் அவனை என்னிடமிருந்து காப்பாற்றுமா? தமக்கு அது பற்றி தெரியாது லட்சுமணரே. ஒருவேளை அந்த யாகம் முழுமை பெற்றால் அந்த யாகத்திலிருந்து ஒரு தெய்வீக ரதம் தோன்றும். அந்த இந்திரஜித் அந்த ரதத்திலே அமர்ந்திருக்கும் வரை அவனை அந்த இந்திரன் மற்றும் அனைத்து தேவர்கள் அணிந்தாலும் வெற்றி கொள்ள முடியாது. இது பிரம்மாவே அவனுக்கு தந்த வரம். பிரம்மா தந்த வரமா? ஆம். ஒருமுறை இந்திரன் ராவணனை சிறைபிடித்து விட்டார். அவரை அழைத்துச் சென்று கொண்டிருந்தார். அப்போது இந்திரஜித் தன்னுடைய சக்தி வாய்ந்த மாயாவி வித்தைகளை பயன்படுத்தி கண்ணுக்கு தெரியாதபடி இந்திரனின் தேரில் ஏறி தன்னுடைய தந்தையை மீட்டுக் கொண்டார். அதோடு இந்திரனையும் சிறைபிடித்து தன்னோடு இலங்கைக்கு கொண்டு வந்தார். இதனால் சொர்க்கத்தில் அனைத்து செயல்களும் நின்றுவிட்ட காரணத்தால் அந்த பிரம்மாவே இலங்கைக்கு வந்தார். அந்த மேகநாதனுக்கு இந்திரஜித் என்ற பெயர் சூட்டினார். ஏ வீர மேகநாதா, நான் உன்னுடைய வீரச் செயல்களை பாராட்டுகிறேன். இன்றிலிருந்து நீ 3 உலகத்திலும் இந்திரஜித் என்னும் பெயரால் அழைக்கப்படுவாய். நீ இந்திரனை வென்றதால் என்றுமே உன் புகழ் நிலைத்திருக்கும். இப்போது நான் உன்னிடத்திலே சொர்க்கலோகத்தை முறையாக ஆட்சி செய்வதற்கு தேவராஜன் இந்திரனை கேட்கிறேன். பிதாமகரே, தாமே நேரிலே வந்ததால் நான் இந்திரனை தந்து விடுகிறேன். ஆனால் அதற்கு பதிலாக தாம் எனக்கு என்ன தருவீர்கள்? அதற்கு பதிலாக நீ என்ன வரம் கேட்கிறாயோ அதை தருவேன். அப்படி என்றால் பிதாமகரே, தம்மிடம் நான் கேட்கும் வரம் இதுதான். என்னை அமரனாக்கி விடுங்கள். எனக்கு மரணம் நேரவே கூடாது. அது மட்டும் நடக்காது இந்திரஜித். ஏனென்றால் அனைத்து உலகத்தின் விதிக்கு விரோதமானது. இந்த மானிடர்கள் என்ன, தேவர்கள் கூட அமர நிலையை அடைய முடியாது. நான் உனக்கு ஒரு வரம் தருகிறேன். எப்போது நீ உன் குலதெய்வம் நிகும்பலாவின் தாந்திரிக யாகத்தை செய்கிறாயோ அப்போது அவள் அருளால் ஒரு தெய்வீக ரதம் தோன்றும். அதன் குதிரை வேண்டிய இடம் கொண்டு செல்லும். அதோடு உனக்கு பிரம்மா எனும் பெயருடைய ஆசனம் ஒன்று கிடைக்கும். நீ எப்பொழுது அந்த ரதத்திலே அமர்ந்து கொண்டாலும் எவரும் உன்னை வெற்றி கொள்ளவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. என்னுடைய இந்த வரத்தை ஏற்றுக்கொள் மகனே. நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏ இந்திரஜித், நிகும்பலாவின் இடத்திற்கு செல்லும் போதும் அங்கே உனது யாக சம்பந்தமான காரியங்கள் முழுமையடையும் முன்பு எந்த ஒரு எதிரி உன்னை அழிப்பதற்காக ஆக்கிரமிக்கிறானோ அவனால் தான் உனக்கு மரணம் நேரும். இதை நினைவில் கொள். யாராவது தேவியின் கோவிலுக்கு வந்தால்தானே பிறகு என்னோடு போரிடுவதற்கு. பிரபு, இவ்வாறுதான் அவனின் மரணத்தின் விதியை அமைத்திருக்கிறார். ஆகவே லக்ஷ்மணன் உடனே தமது முக்கிய வீரர்களோடும் சேனைகளோடும் அங்கே மலைகளுக்கிடையே இருக்கிற நிகும்பலாவின் கோவிலுக்குள் இப்போதே ஆக்கிரமிக்க வேண்டும். அண்ணா, எனக்கு அனுமதி தாருங்கள். இன்று அந்த ராட்சச மகனின் வாழ்வை நான் அங்கேயே முடித்துவிட்டு வருகிறேன். நிச்சயமாக. ஆனால் யுத்தத்தை புத்தி கூர்மையால் வெல்ல வேண்டும். அந்த மகாபயங்கர ராட்சசனின் மாயங்கள் குறித்து எனக்கு தெரியும். அவன் பிரம்மாவால் வரம் பெற்றவன்.
புத்தி கூர்மையும் பெரிய மாயங்களையும் அவன் அறிந்தவன். அதோடு வீரம் மிக்கவன். இந்திரஜித் தன்னுடைய ரதத்தில் ஏறி வானிலே வலம் வருகின்ற போது மேகங்களுக்கிடையில் சூரியன் நகர்வது போல அவன் வலம் வருவது எவருக்கும் தெரியாது. ஆகையால் லக்ஷ்மணா, நீ வானர அரசன் சுக்ரீவன், அனுமான், ஜாம்பவான் மற்றும் மூத்த வீரர்களை உன்னோடு அழைத்துச் செல். நிகும்பலா தேவி கோவிலை அடையாளம் காட்ட ஒற்றர்களை அழைத்துச் செல். பிரபு, அங்கே செல்லும் பாதை மிக நீளமானது, கரடுமுரடானது. எனக்கு மற்றொரு பாதை தெரியும். அது குறுகியது, பாதுகாப்பானது. நான் லக்ஷ்மணனை சேனைகளோடு விரைவாக அங்கே அழைத்துச் செல்வேன். ஆனால் விபீஷ்ணரே, அது குறித்து சற்று யோசிக்க வேண்டும். ஏன்? தமக்கு என் மீது நம்பிக்கை இல்லையா? எனது எண்ணங்களை தாங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள் விபீஷ்ணரே. தம் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது. இருந்தும் என்னை பொறுத்தவரை அந்த இடத்திலே தமக்கு ஆபத்து இருக்கிறது. அதனால் நான் உங்களை ஆபத்தில் சிக்க வைக்க விரும்பவில்லை. தாம் சரியாக சொல்கிறீர்கள். அங்கே ஆபத்து இருக்கிறது. ஆனால் தாம் நிம்மதியோடு இருங்கள். தமது லக்ஷ்மணன் இருக்கும் வரை மன்னர் விபீஷணரை எவராலும் எந்த சக்தியாலும் தாக்க இயலாது. காந்தர்வராஜன் குபேரன் இது பற்றி விளக்கமாக என்னிடம் சொல்லியிருக்கிறார். யுத்தத்திலே மேகநாதன் மன்னர் விபீஷணன் மீது யமன் அஸ்திரத்தை பயன்படுத்துவான். இந்த அஸ்திரத்தை அவன் இவருக்காகவே தயாராக வைத்துள்ளான். குபேரன் என்னிடம் இதை தடுப்பதற்கான முறையும் அந்த அஸ்திரத்தை தாக்கும் மற்றொரு அஸ்திரத்தை பற்றியும் சொல்லியிருக்கிறார். எனவே தாம் கவலைப்படாமல் நாங்கள் செல்வதற்கு அனுமதி தாருங்கள். நான் இவரை உன்னை நம்பித்தான் அனுப்புகிறேன் லக்ஷ்மணா. மறந்து விடாதே, நாம் இவரை இலங்கையின் மன்னராக்க வாக்குறுதி அளித்தோம். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக, இவரின் பாதுகாப்பிற்காக நமது உயிரையும் பணயம் வைக்க தயங்கக்கூடாது. அண்ணா, நான் தமது பாதங்களில் சபதம் செய்து சொல்கிறேன். இன்று நான் மேகநாதனை அழிக்கவில்லை என்றால் பிறகு இங்கு நான் திரும்பவே மாட்டேன். நெருப்பினை போலே இருப்பவன் லக்ஷ்மணனே, ராமனின் மனம் அறிந்தே அவன் நடப்பானே. ராமனின் ஆலயம் லக்ஷ்மணன் இதயமே, ராமனின் நாமம் அவன் மனம் ஜெபிக்குமே. சென்று வா, வெற்றி நிச்சயம். ஓம் ஹ்ரீம் க்ளீம் நிகும்ப்ளாய் தேவ்யாய் நமஹ. சுமித்ரா மைந்தனே, அதோ பாருங்கள், அந்த குகைதான் எங்கள் நிகும்பலா தேவியின் கோவில். அதன் வாயிலிலே மேகநாதனின் வீரசேனைகள் காவல் புரிகிறார்கள். அவன் உள்ளே இருக்கிறான். அவனுடைய ரதம் வெளியே நிற்கிறது. அவன் மந்திரம் சொல்கிறான். தமது சேனை வீரர்களிடம் சொல்லுங்கள், இவர்களை தாக்கும்படி சொல்லுங்கள். எதிரின் சேனையை தாக்கினால் தான் உள்ளே செல்வதற்கான வழி கிடைக்கும். மன்னா சுக்ரீவா, அந்த வழி கிடைத்ததும் தாம் தமது முக்கிய வீரர்களுடன் உள்ளே செல்லுங்கள். எந்த முறையை பயன்படுத்தியாவது அவனது யாகத்தை அழித்துவிட்டு அங்கே அவனது தாந்திரிக பூஜையை முழுமையடையாமல் செய்து விடுங்கள். அவன் உடனே வெளியே வருவான். பிறகு லக்ஷ்மணன் அவனை யுத்தத்திற்காக அழைப்பார். இதன்படியே செய்யுங்கள் சுக்ரீவா.
ஆணைப்படியே. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. செய்யும் வேள்வி ரகசியமாய் செய்யும் வேள்வி, ரகசியமாய் செய்யும் வேள்வி. சூரிய குலத்து ராமனின் தம்பியை கொல்ல நடக்கும் மந்திர வேள்வி, கொல்ல நடக்கும் மந்திர வேள்வி. தர்மத்தை வெல்ல செய்கின்ற வேள்வி, தர்மத்தை வெல்ல செய்கின்ற வேள்வி. தாயிடம் வாழ்த்து கேட்கின்ற வேள்வி, என்ன வந்தாலும் நிற்காத வேள்வி. இந்திரஜித்தன் செய்கின்ற வேள்வி, என்ன வந்தாலும் நிற்காத வேள்வி. இந்திரஜித்தன் செய்கின்ற வேள்வி. அடிக்கும் அடியை பொறுத்து கொண்டு தொடர்ந்து நடக்கும் பொல்லாத வேள்வி, தொடர்ந்து நடக்கும் பொல்லாத வேள்வி. சுத்தம் குறைந்தது செய்கின்ற வேள்வி, சக்தி குறைந்தது மந்திர வேள்வி, சக்தி குறைந்தது மந்திர வேள்வி. என்ன வந்தாலும் நடக்கும் வேள்வி, என்ன வந்தாலும் நடக்கும் வேள்வி. இந்திரஜித்தனின் தந்திர வேள்வி, அனுமன் என்ன அங்கதன் என்ன யார் தடுத்தாலும் நடக்கும் வேள்வி. அனுமன் என்ன அங்கதன் என்ன யார் தடுத்தாலும் நடக்கும் வேள்வி. தந்திர மாயாஜாலம் அது தாங்கிடும் எத்தனை காலம். மந்திர பொய் வேஷம் எல்லாம் சாயம் வெளுத்து போகின்ற நேரம். தந்திர மாயாஜாலம் அது தாங்கிடும் எத்தனை காலம். இந்திரஜித்தனின் யாகம் அதில் தவறான மந்திர பிரயோகம். மந்திரம் என்பது ஜீவன், அதை மாற்றிச் சொன்னால் வரும் பாவம். அங்கதன் அங்கே வந்தார், வேள்வியை நீரால் அணைத்தார். வேள்வி அணைந்ததை கண்டு இந்திரஜித்தன் துடித்தார். மேகநாதன் கர்ஜிப்பதை கேட்டால் உள்ளே அனுமான், சுக்ரீவன், ஜாம்பவான் அவன் யாகத்தை அழிக்கும் முயற்சியிலே வெற்றி பெற்று விட்டார்கள். இப்போது மேகநாதன் வெளியே வருவான், தமது ரதத்தின் மீதேறி அந்த பலிமரத்துக்கு வருவான். பலி கொடுக்கும் மரமா? ஆம், தாம் என்னோடு வாருங்கள். அவன் வருவதற்கு முன்னால் நாம் அங்கு இருக்க வேண்டும். லட்சுமணனே, மேகநாதன் யுத்தத்திற்கு செல்லும் முன் இங்கே ஒரு முறை நிச்சயம் வருவான். ஏன்? இங்குதான் அவன் பூதங்களை பலி கொடுப்பான். அதன் பிறகுதான் யுத்தம் செய்ய வருவது வழக்கம். இங்கே பலி கொடுப்பதன் அருளால் தான் அவன் யுத்த பூமியிலே தனது எதிரிகளை வெற்றி கொண்டு அவர்களை சிறைபிடிக்கிறான். இன்று அவனது பலியை நிறைவேற்றி விடாதீர்கள். அவன் வந்தவுடனே அவனை யுத்தம் செய்ய அழைத்து தாம் தமது அற்புத பானங்கள் மூலமாக அந்த ராட்சச மைந்தனை அழித்து விடுங்கள். அவன் வரும் நேரம்தான். செல். லட்சுமணா, தாம் தமது பானத்தோடு தயாராக இருங்கள். நில். ராட்சச ராஜனே, நான் உன்னை யுத்தத்திற்காக அழைக்கின்றேன்.
நீ என்னுடைய பானத்திற்கு பதில் சொல்லியாக வேண்டும். நிச்சயம் லக்ஷ்மணா, நீ எனது கைகளால் மடிந்து மடிந்து உயிர் பிழைத்திருக்கிறாய். ஆனால் இன்று இங்கிருந்து நீ உயிரோடு திரும்ப போவதே இல்லை. நான் உன்னோடு நிச்சயமாக யுத்தம் செய்கிறேன். இருந்தாலும் அதற்கு முன் நான் எனது தேச துரோகி குல துரோகி சிற்றப்பாவை வணங்குகின்றேன். விபீஷணரே, தேச துரோகி குல துரோகி பற்றி தெரியும், ஆனால் வாரிசு துரோகியை பற்றி தெரியாது. இன்று நீ அந்த பெயரை ஏற்றுக்கொண்டாய். நான் உனது மைந்தனுக்கு சமமானவன். இருந்தும் எனது ரகசிய மர்மமான இடத்திற்கு யாராலும் எவராலும் இன்று வரை வர முடியாத இடத்திற்கு இன்று நீ எமது எதிரியை அழைத்து வந்தாய். இப்படி ஒரு துரோகத்தை செய்து இன்று வாரிசு துரோகி என்பதற்கான அதிகாரத்தையும் பெற்றுவிட்டாய். ஏ ராட்சச ராஜகுமாரனே, உனது பிறப்பு இந்த மண்ணிலேதான். நீ இந்த நாட்டு அரசனின் உடன் பிறந்தவன். இருந்தும் உனக்கு உனது குடும்பத்தின் மேலும் அக்கறை இல்லை, உனது சகோதரன் மேலும் அக்கறை இல்லை, அதோடு உனது ஜாதி பற்றிய கவலையும் உனக்கு இல்லை. குல துரோகியே, சொந்த மண்ணையே தியாகம் செய்து எதிரியின் கருணையை பெற்றிருக்கிறாய். நீ உனது குலத்தின் மரியாதையை, தேசத்தின் மரியாதையை களங்கப்படுத்திய துரோகியே, சுயநலம் கொண்டவனே. மேகநாதனே, நீயே உனது குல பெரியவர்களிடம் மரியாதை தந்து பழக தெரியாதவன். இன்று மற்றவருக்கு மரியாதை பாடத்தை கற்றுக் கொடுக்கிறாயோ? உடனே நான் செய்தது அனைத்துமே நமது நாட்டு மக்களின் நன்மைக்காகத்தான் செய்தேன். நீயும் உனது தந்தையும் தர்மத்தின் பாதையிலிருந்து விலகி மக்களை வதைத்து கொடுமைப்படுத்தினீர். ஆனால் நான் எனது நாட்டு மக்களை தர்ம பாதையிலே மாற்றி உனது பாவங்களில் இருந்து அவர்களை காக்க நினைக்கிறேன். அதர்மம், அநியாயம், கொடுமை போன்ற அநீதி இழைக்கும் அரசனோடு ஒன்றாக இருப்பது தேச துரோகமாகும். எவன் தர்மத்தை எதிர்ப்பவனோ, எவன் பாவம் செய்வேன் என்று சபதம் செய்தானோ, இது போன்ற மனிதனை தியாகம் செய்வதால் மனிதன் முழுமையாக புனிதம் அடைகின்றான். அதர்ம வாழ்க்கையை தர்மத்திற்காக தியாகம் செய்வது மனிதனின் தலை சிறந்த கடமையாகும். பிறர் பணத்தை திருடுபவன், பிற பெண்களை கவருபவன், இது போன்ற மூடர்களை எரியும் வீட்டை போல தியாகம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரஸ்வ ஹரணே யுக்தம் பரதாரா அபிமர்ஷகம் தியாஜ்ய மகாதுராத்மானம் வேஷம் பிரஜுர்தும் யதா. உன் தந்தை செய்த பாவத்தின் காரணத்தால் இனி லங்காபுரி இருக்காது. நீயும் இருக்க மாட்டாய், உன் தந்தையும் இருக்க மாட்டாய். அதற்கு முன்னால் நீ இருக்க மாட்டாய். நீ இலங்கைக்கே ஒரு களங்கம். இலங்கையின் புனித தன்மையை பறிப்பதற்கு உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. எனவே நான் உன்னை இப்பொழுதே அழிக்கிறேன். அந்த யமராஜன் உன்னுடைய பாவங்களுக்கு தண்டனை அளிக்கட்டும். லக்ஷ்மணா, உன்னுடைய பாதுகாப்பிலே இவன் என்று வரை உயிரோடு இருக்கப் போகிறான். நீயும் எவ்வாறு உயிரோடு இருக்கப் போகிறாய்? முதலில் உனக்கு நன்மை செய்கிறேன். மங்களம் தருபவள் மாதா சீதை, மன்னவன் ராமனின் அன்பு போதை. சீதாராமன் புனித கதை கேளீரே, மதுரம் மிகுந்த அனுபவம் பெற மாறீரே.
மணித்துகள் நிறைந்திடும் காவியம் காணீரே கடமை பண்பின் உயர்வினை ஆரீரே லக்ஷ்மணா, உன்னுடைய பாதுகாப்பிலே இவன் என்று வரை உயிரோடு இருக்கப் போகிறான். நீயும் எவ்வாறு உயிரோடு இருக்கப் போகிறாய்? முதலில் உனக்கு நன்மை செய்கிறேன். ராமன் தம்பியும் ராவண மகனும் மோதுகின்ற போராட்டம். இந்த பூமி நடுங்குது, வானம் நடுங்குது, எங்கே முடியும் என்று போராட்டம், சத்திய போராட்டம். இது நியாயம், நீதிகள், பாச பந்தங்கள் மோதும் போர்க்களமாகும். மோதும் போர்க்களம் மோதும் இருவரின் வீரம் இணையற்றதாகும். வீரம் என்பதும் நியாயம் என்பதும் உடலும் உயிரும் போலே. இதில் வீரம் வெல்லுமா நியாயம் வெல்லுமா தெரிந்துவிடும் இந்நாளே. போராட்டம், சத்திய போராட்டம், போராட்டம், சத்திய போராட்டம். ராம தம்பியும் ராவண மகனும் மோதுகின்ற போராட்டம். இந்த பூமி நடுங்குது, வானம் நடுங்குது, எங்கே முடியும் என்று போராட்டம், சத்திய போராட்டம். பழிவாங்கும் எண்ணமும் நேர்மை உள்ளமும் மோதும் போர்க்களமாகும். நல்ல வீரம் உள்ளவனும் கள்வன் போலவே ஜாலம் செய்வது ஏனோ? தன் நேர்மை எண்ணங்களை பானமாக்கினால் போரில் தோல்விகளேது? இங்கு வெல்லும் சக்திகள் சூஷ்டிகள் செய்தால் வெல்லுவதே முடியாது. போராட்டம், சத்திய போராட்டம், போராட்டம், சத்திய போராட்டம். மகனும் மோதுகின்ற போராட்டம். இந்த பூமி நடுங்குது, வானம் நடுங்குது, எங்கே முடியும் என்று போராட்டம், சத்திய போராட்டம், போராட்டம், சத்திய போராட்டம். அடங்காத சினம் கொண்ட மேகநாதன் லக்ஷ்மணன் மீது பிரம்மாஸ்திரம் விடுத்தான். பாய்ந்து வரும் அஸ்திரத்தை பணிவுடன் லக்ஷ்மணன் வணங்கி நின்றார். பிரம்மனும் ஆசி தந்தார். பிரம்மாஸ்திரம் திரும்பியது. என்ன ரகசியம், என்ன மாயை என்று இந்திரஜித்தன் திகைத்து நின்றான். பாசுபதாஸ்திரத்தை லக்ஷ்மணன் மேல் இந்திரஜித்தன் தொடுத்தான். அஸ்திரமாக சிவனே வந்தார். அன்புடனே இளையவனுக்கு ஆசிகள் தந்தார்.
புயலென வந்த பாசுபதாஸ்திரம் புறப்பட்ட வழியே திரும்பியது. சிவனை நினைத்து அஸ்திரம் தொடுத்தும் சிவனருள் கிடைக்காமல் கலங்கி நின்றான். நாராயணாஸ்திரம் பகைவரை அழிக்கும். அது சேஷநாகத்தை என்ன செய்யும்? லக்ஷ்மணன் குணவான் என்றாலும் பலவான். அண்ணல் ராமனின் இளையோ அச்சமில்லாத மனம் உடையோ. லக்ஷ்மணன் சக்தியை அறிந்ததும் திகைத்தான், தவித்தான். இந்திரஜித்தன் மாயமானான். மேகநாதன் மறுபடியும் மாயமாகி விட்டான். சொன்னேனே லக்ஷ்மணா, அவன் மிகச்சிறந்த மாயாவி. எங்கு விட்டுவானாலும் இருப்பான். எச்சரிக்கையோடு இருங்கள். தந்தையே, தந்தையே, தந்தையே! இந்திரஜித், நீ விரைவில் வந்ததற்கு காரணத்தை நான் அறிவேன். உன் யாகம் பூர்த்தியாகி விட்டது என்று நினைக்கிறேன். அதன் பலன் கிடைத்து விட்டதா? பலன் எங்கிருந்து கிடைக்கும்? அதைத்தான் உங்கள் சகோதரர் குலத்ரோகி விபீஷணன் கெடுத்து விட்டாரே. அந்த வானர கூட்டங்களை வைத்து என் யாகத்தை துவம்சம் செய்து விட்டாரே. விபீஷணன், விபீஷணன், நீ ஏன் அந்த தேச துரோகியை உயிருடன் விட்டு வந்தான்? தந்தையே, நான் அந்த துரோகிக்காகவே யமாஸ்திரத்தை வைத்திருந்தேன். இன்று நான் அதை அவர் மீது பிரயோகம் செய்தேன். ஆனால் அந்த லக்ஷ்மணன் தன் அஸ்திரத்தால் நான் பிரயோகித்த யமாஸ்திரத்தை தடுத்து அழித்து விட்டான். அதை தகர்க்க விபீஷணன் சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும். இல்லை, அதை தகர்ப்பதற்கு தேவர்களை தவிர இந்த பூமியில் யாருக்கும் தெரியாது. அப்படியானால் தேவர்கள் லக்ஷ்மணனுக்கு சொல்லி இருப்பார்களா? இல்லை, அவனுக்கு சொல்லித்தர தேவையில்லை. லக்ஷ்மணனே தேவாதி தேவன். அவன் மானிடன் அல்ல, அவதாரமாக இருப்பான். இந்திரஜித்! இந்திரஜித், இதை நீயா சொல்லுகிறாய்? இல்லை, லக்ஷ்மணன் உன் மீது ஏதாவது மாயையை செலுத்தி உன்னை ஒரேடியாக மதியிழக்க செய்து விட்டானா? அல்லது லக்ஷ்மணனின் பாடங்களைக் கண்டு பயந்து நீ கோழையாகி விட்டாயா? தந்தையே! மன்னிக்க வேண்டும் மகாராஜா. என்னை போய் கோழை என்கிறீர்களே, இதை நான் எப்படி ஒப்புக்கொள்வது? தந்தையே, நான் கோழையாக திரும்பவில்லை. ஒரு பிள்ளையின் கடமையை நிறைவேற்ற வந்துள்ளேன். உங்களுக்கு நன்மை உண்டாக வேண்டும். அதனால் உங்களுக்கு ஒன்றை கூற விரும்புகின்றேன். தாங்கள் தங்களையும் தங்களுடன் இந்த ராட்சசர்கள் அனைவரையும் இந்த இலங்கைக்கு அழிவு ஏற்படும் முன் காப்பாற்றியாக வேண்டும். இதுதான் சரியான சமயம் தந்தையே. நீங்களும் உங்கள் தம்பியைப் போல் ஸ்ரீராமரிடம் சரணடைந்து விடுங்கள். அவர் மனிதன் இல்லை, நாராயணரே அவதாரம் எடுத்து வந்துள்ளார். உன் புத்தியே மாறிவிட்டதா இந்திரஜித்? அதனால் தான் நீ பெண்களைப் போல என்னிடம் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறாய். இது வீரர்களுக்கு அழகல்ல. உனக்கு யார் சொன்னது அந்த வனவாசி மனிதன் பகவானின் அவதாரம் என்று? என் அனுபவத்தில் கூறுகிறேன்.
நான் இன்று லக்ஷ்மணன் மீது பிரயோகம் செய்த அஸ்திரம் எல்லாம் மிக சக்தி வாய்ந்தது. அதை அழிக்க உலகிலும் எந்த சக்தியும் கிடையாது. யாராலும் அழிக்கவும் முடியாது. முதலில் நான் பிரம்மாஸ்திரத்தை ஏவினேன். அது அவரிடம் போக பயந்து க்ஷீணம் அடைந்து என்னிடமே திரும்பி விட்டது. நேற்று ஒரு சமயம் லக்ஷ்மணன் என் மீது பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் செய்ய நினைக்கும் போது ராமன் தர்மத்தை முன்னிட்டு அதை தடுத்து விட்டார்.